கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த களஞ்சியம் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மனைவி எப்சிபா நுரையீரல் பாதிக்கப்பட்டு பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. அவங்கள இந்த பலவீனத்திலிருந்து பூரண சுகத்தை கொடுக்கணும். இதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நுரையீரலை புது நுரையீரலாக தேவனால் மாற்ற முடியும். பாதிக்கப்பட்ட நுரையீரலை மாற்ற வல்லமையில தேவன். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான அன்பு சகோதர களஞ்சியம் அவர்களுக்காக, அவங்க மனைவி எப்சிபாவுக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரில் ஒரு விசை மனம் இறங்குவீராக. அன்பு சகோதரருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது நிமித்தமாக பிளட் வாமிட், இரத்த வாந்தி இதெல்லாம் நிற்கட்டும். பாதிக்கப்பட்ட நுரையீரல் பாதிப்புகள் மாறி புதிதாய் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கூட பணம் இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது. கூட நிறைய ஆட்கள் இருக்கலாம், நம்ம லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. பொண்ணு பொருள் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் உங்கள் கூட இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கூட இருப்பார். அதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? ஒரு மனிதர் சொன்னார் இப்படி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஜீரோ. படிப்பா ஒரு ஜீரோ, வேலையா ஒரு ஜீரோ, ஞானமா ஒரு ஜீரோ. எத்தனை ஜீரோ போட்டாலும் அதற்கு வேல்யூ இருக்குதான்னா இல்லை, நோ வேல்யூ. ஆனால் அத்தனை ஜீரோவுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் வந்துட்டான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்று வந்துட்டான். அத்தனை ஜீரோவுக்கும் வேல்யூ. ஒரு ஜீரோனா 10, 2 ஜீரோ 100, 3 ஜீரோ 1000, 4 ஜீரோ 10,000, 5 ஜீரோ லட்சம், 6 ஜீரோ 10 லட்சம், 7 ஜீரோ கோடி. சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் உன் கூட இருப்பேன். இதை காட்டிலும் மேலான வார்த்தை ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. தாவீது சங்கீதம் 23வது சங்கீதத்தை எழுதும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இது மட்டும்தான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பாடுகள், பலவிதமான காயங்கள், பலவிதமான வேதனைகள். அந்த பாதை வழியாக தான் நம்ம கடந்து சொல்லணும். ஆனால் அந்த பாதையில் இயேசு கிறிஸ்து உங்களோடு இல்லைன்னா, யாக்கோபு சொல்கிறான், என் தேவனாய் கர்த்தர் என்னோடு இல்லை என்றால் என்னை உயிரோடு விழுங்கி இருப்பீர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஏமாற்றி இருக்கும். கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னா நீங்களும் நானும் அழிஞ்சு போயிருப்போம். கர்த்தர் உங்கள் கூட இல்லைன்னா
இன்னைக்கு எப்படியோ என்ன நிலைமையில் நம்ம இருந்திருப்போம், ஆனால் கிருபையாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட. ஆதியாகமம் 28:15. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியல. முதல் முறை யாக்கோப்பு அப்பா அம்மாவை விட்டு தனியாக போகிறான். கவனிங்க, இதுவரைக்கும் அப்பா அம்மா கூட இருந்த யாக்கோப்போடு கர்த்தர் பேசினாரா? இல்லை. எப்போ தனியாக விடப்படுகிறானோ, எப்போ திகிலும் பயம் வருதோ, எப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியாது, எங்கே போக போகிறேன் தெரியாது, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, உணவு தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, ட்ரெஸ்ஸு கிடைக்குமா தெரியாது, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லி தெரியாத சிச்சுவேஷனில் கத்த வருகிறார். ஆதியாகமம் 28:15 யாக்கோப்பை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த அழுத்தமாக ஒரு காரியத்தை சொல்வார்னா, நான் உன் கூட இருப்பேன். அதுவும் எக்ஸ்பெஷலி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் கத்த சொல்கிற வார்த்தை. ஆதியாகமம் 26 14 22 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா புரிய முடியும். ஈசாக்கை அமலேக்கர் துரத்துறாங்க. ராஜா அமலேக் ஈசாக்கை புறக்கணிக்கிறார், எங்களை விட்டுட்டு போயிடு. கோராகின் புத்திரர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அப்போ தான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆதியாகமம் 26:24 நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! கர்த்தர் ரகோபத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதம் இருந்திருக்கலாம், பொறாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் துரத்தப்பட்டு இருந்திருக்கலாம், வேதனையோடு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் அது ரகோபத். இன்றைக்கி எல்லா காரியத்திலையும் நான் சொல்ல ஆமென்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கூட இருப்பார். உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் மனைவி பிள்ளைகளோடு, உங்கள் கணவர் பிள்ளைகளோடு இருப்பார் கர்த்தர். உங்களுடைய பிஸ்னஸோடு கூட கர்த்தர் இருப்பா. உங்கள் வேலையிலோடு கூட கர்த்தர் இருப்பா. உங்கள் வாழ்க்கையோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருப்பான். ஒருவரும் ஒன்றுமே செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன். மத்தேயு 28:20 கடைசியாய் சீசர்களை பார்த்து நீ சொன்ன வார்த்தை, பூமியின் சகல நாட்களிலும், இந்த உலகத்தினுடைய சகல நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே இவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்துங்க, இவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களோடு கூட இருந்தவர்களை உயர்த்துங்க, இவர்களோடு கூட இருந்தவர்களை மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.